காஸ்ட்லியான இடத்துக்கு அவர் ஏன் கூட்டு போகல? சிக்கனமா இருக்கணும். நல்லது தானே. அதை எனக்கு அப்பா அப்படி வளர்க்கலையே. அந்த ஒரு 6 months போய் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரும்போது நம்மளை தாங்குன்னு தாங்குவாங்களா? அப்படியே தாங்கினது போதும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, நீங்க எல்லாம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, அல்ல அப்பாவை தலையில அரைச்சு வேலை வாங்கியிருக்கீங்க. கான்ஸ்டபிள், இவனுங்க எல்லாரையும் கூட்டி போய் சார் இன்னொன்னு சொல்லட்டுமா? எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. நீங்க சுத்த நாரப்பேலா இருக்கீங்க. ஏங்க இன்னைக்கு நீயா நானால என்ன பேச போறோம் அப்படின்னா, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். என்னடா சுட்டு? பொம்பளை பிள்ளை சொல்லாத. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் பிறந்திருக்காடா. பெண் பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்காங்க. என் மகாராணி இவள், என்னுடைய இளவரசி இவள். அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி. சிக்கல் எங்க வருதுன்னா, திருமணத்திற்கு பிறகும் அவர் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருக்கிறார். அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன், சொல்லாம் போ. கல்யாணத்துக்கு பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? இப்படி இருந்தா நியாயமான ஒண்ணு இருக்கும்ல. நியாயமானதெல்லாம் என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து எங்க கூடயே தான் இருக்கு. மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். பயப்பிடிச்சிட்டான். எங்க அப்பாவா இருந்தா இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும் போது போய் நீங்க வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். அழுவுறியா சிரிக்கிறியா? சரி, எனக்கு கைட் பண்ண நான் பண்றேன்றேன். இல்ல உன் இடத்துல எங்க அப்பா இருந்தா என்ன இப்படி வேலை வச்சுக்க வைக்கிறேன், இந்த டைம்ல என்ன வச்சிருக்க மாட்டாரு. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் இந்த டைம்ல அவர் தக்காளி சட்னி கேட்கும்போது, ஐயோ அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. சாப்பிட உட்காருறீங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, ஆனா நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்ப ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. எங்க அம்மா வரதா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும்? அப்போ நான் அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். என்னடி நக்கலா சோனா பண்ணா ஊரே நடுக்கிட்டு இருக்கு. எங்க அப்பா வரதா அப்படி செய்வார், அதையே அப்பா இழுத்துக்கிறீங்கன்னு கேட்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது சார். ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. கைகாலெல்லாம் ஆட்டம் குத்துரும், அவ்வளோதான், சங்கு தான் ஓதணும் எங்களுக்கு. அந்த ஒரு 6 months போய் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரும்போது நம்மளை தாங்குன்னு தாங்குவாங்களா? அப்படியே தாங்கினது போதும். அந்த டைம்ல அது அப்படியே அந்த 6 months எஃபெக்ட் அப்படியே வந்துருது. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்ருக்குறாங்க சார். சரி, இப்போ வந்து சாப்பிட்றது நிறுத்திட்டாங்க, ஏதோ கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணி. அந்த எக்கை சமைச்சு கொடுனா எங்கள் அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு அதை அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. சத்திய சோதனை. சொல்லல, சும்மா சொன்னேன். உங்க அப்பாவுடைய கொள்கைகள் எல்லாம் ஏன் உங்க கணவர் ஏத்துக்கணும்? எனக்கு அது புரியல. எனக்கு பிடிக்கலைங்க சார் அது வீட்டுல செய்யறதுக்கு. இல்ல, இப்ப உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க சாப்பிடாதீங்க. நிறைய போறான்டா. தெய்வமே சரியான நேரத்துல வந்த காப்பாத்து, டாஷை தாங்க முடியல. நீங்க சாப்பிடுங்க, ஆனா வீட்டுல வேண்டாம், 2 பேரும் ஒண்ணா இருக்கிற இடத்துல வேண்டாம் தாங்க சார் நான் சொல்றேன். அந்த வீடு அவரோட வீடு தானே. ஆமாங்க சார். இப்ப பேசு. உணவு சுதந்திரத்தை வந்து யாருக்கிட்டும் பறிக்க கூடாதுன்ற கொள்கையில இருப்ப சார். எனக்கு என்ன பண்ண, இதுவும் அப்பா தானமா சொல்லி கொடுத்துருக்காரு. மாட்டிக்கிட்ட பங்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம அப்படின்னு இருக்க கூடாது. ஒருத்தங்க சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம இருக்கணும். நீங்களும் சாப்பிடுங்க. நக்கல்யா அவனுக்கு. பலே ஆலியா நீ. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம்
இல்லை ஒரு ஊருக்கு போகிறோன்னா கூட அவங்க அப்பா கிட்ட தான் முடிவு எடுப்பாங்க. ஐயோ தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு. நான் ஒரு வாரமா கேட்கணும் சார், பீச்சுக்கு போலாமா, பீச்சுக்கு போலாமா. இல்லம்மா, எல்லா வீட்லயுமே அப்படிதாம்மா இருக்கும். நீங்க இதுவே அப்பா கிட்ட சொன்னா உங்க அப்பாட்ட சொன்னா உடனே கூட்டு போவாங்க. உடனே plan பண்ணி. அதே மாதிரி உங்க வீட்டுக்காரால கூட்டு போக முடியாது. எதனா வாங்கிட்டு வந்தா அதிகமாக விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி இப்படி எதனா சொல்லுவாங்க சார். சார் அதனால நீங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. காலையில எழிஞ்சிக்கும் போது அவர் தான் காஃபி போட்டு கொடுத்து எழுப்பி விடுவார் அவங்க பொண்ணை. ஸோ அதே மாதிரி நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாங்க சார். அப்பாவுக்கு ஃபோன் பண்றது, முட்டைக்கு போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்றதெல்லாம் என்ன ஏத்தாப்புல தான் கலை இருக்கேன். பழக்கமே இல்லை சார், நான் போய் வாங்கினதே இல்லையே. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். என்ன போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ, நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். இது டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, லேசி பிரின்சஸ். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா ராமு, காலம் மாறி போச்சுடா. ஒரு 4th வீக் நான் கேட்குறேன், என்னமே எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போகலான்னு. அங்கே என்னதான் இருக்குது, அப்பா இருக்காரு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் 2 பேரும் அவங்க அக்கா பையன் ஒருத்தர் இருக்கா, சின்ன பையன், அவங்க வச்சு டாய் வச்சு 2 பேரும் ஆடிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அவங்க அப்பாட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் சார் அந்த முடிவு எடுக்கிறாங்க. நான் சொல்றத ஒரு 2ஆம் பட்சமாக தான் பார்க்குறாங்க. ராமு, காலம் மாறி போச்சுடா. இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல நக்குல் இனிமே அப்படித்தான். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் நான் கேட்பேன். பட் அவங்க சொல்ற மாதிரி நான் அப்பாவோட டிசிஷன் பக்கம் தான் நான் போவேன். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஏன்டா நான் அது நீங்க சொன்ன ஃப்ளோல எப்படி இருந்துச்சுன்னா கேட்பேன், பட் அவர் என்ன சொல்றாரோ அதான் செய்வேன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இது புதுசா இருக்கு. கடைசியில பார்த்தா பட் அப்பா சொல்றதா அப்புறம் எதுக்கு அவரை கேட்கணும்? கேட்டாலும் எந்த பயனும் இல்ல. இவருடைய டெசிஷனை விட அப்பா டெசிஷன் கரெக்டா இருக்கும். அப்புறம் இவரை கேக்குறீங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அது கேக்குறதே இல்லையே. ஓ, கேக்குறதும் இல்லையா? ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல. இப்போ எங்க அப்பா எனக்கு எல்லா விதத்துலயுமே எனக்கு அன்பு கொடுக்கறாங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறாங்க. அப்படின்றப்ப நான் அவங்க பேச்சு தானே கேட்க முடியும். நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். அன்பு கொடுக்கணும்னு சொல்றீங்களா, இல்ல உங்க அதிகாரத்தை அவர் ஏத்துக்கணும்னு சொல்றீங்களா? அவருக்கு கூட அவர் அன்பு கொடுத்தாருன்னா அவர் டெசிஷனை நான் கேட்கறேன்றேன். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. என்னன்னு சொல்லிட்டல, பாரு மாவன உன் குடும்பத்தை நடு தெருவுல. பூ கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், நான் ஒரு 2 முழம் இல்லை 1 முழம் போதும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் எங்கள் அப்பா நிறையா வாங்கி கொடுப்பாங்க, நிறையா பண்ணுவாங்க. அந்த மாதிரி தட்டிலேயே நிறையா இந்த மாதிரி போகும் சார். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். You are incapable, நீ சரியா செய்யல, உனக்கு விவரம் பத்தல அப்படின்னு சொல்றதுக்கு உங்க அப்பா ஒரு கேடயமா நீங்க பயன்படுத்துற மாதிரி தெரியுது இல்லையா? இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு. அப்பா மாதிரி வர முடியலனாலும் அதுல கொஞ்சம் தான் சொல்றீங்க, உங்க அப்பா மாதிரி வர முடியலனாலும். பக்கத்துல அது அறுவாடா ஏறா, இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போனா நான் ஏன் சொல்ல போறேன்? நல்ல இடமா காஸ்ட்லியான இடமா? நான் காஸ்ட்லியான இடம். தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத, மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சுக்க. இது ஒன்றும் தேவையில்லை. காஸ்ட்லியான இடத்துக்கு அவர் ஏன் கூட்டு போகல? சிக்கனமா இருக்கணும். நல்லது தானே. அதை எனக்கு அப்பா அப்படி வளர்க்கலையே. சாவு சாவும்ல. ஏன் சிக்கனமா அவர் இருக்கிறாரு? குடும்பத்துக்காக. உங்களுக்கு சொத்து வேணுமா வேணாமா உங்க பிள்ளைகளுக்கு? கண்டிப்பா வேணும் சார். இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா. சிக்கனமா இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். அப்ப சின்ன ஹோட்டலுக்கு போகணுமா பெரிய ஹோட்டலுக்கு போகணுமா? ஹோட்டலுக்கு போக வேண்டாம் சார். அப்படி சொல்றா சிங்கா குட்டி, வா வா வா.
ஆனா ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, நீங்க எல்லாம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, அல்ல அப்பாவை தலையில அரைச்சு வேலை வாங்கியிருக்கீங்க. இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் சரி பீச் போகலாம் அப்படிங்கிறது கிளம்புனா நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். கார் ஏறி உட்காந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிடும். சார் எனக்கு வந்து எங்க அப்பாவை பார்க்காம இருக்கவே முடியாது சார். எங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப எல்லாமே, எங்க அப்பா தான். சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருண் வந்துருங்க. பீச்சுக்கு போனா என் பொண்ணோட போன எங்க மாப்பிளோட தான் வாங்கி போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். ஐயோ நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. சரி இன்னொன்று சொல்லட்டுமா? எங்கள் ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. நீங்க சுத்த நாரப்பயலா இருக்கீங்க ஏங்க. எங்க போனாலும் எங்க அப்பா தான் கூட்டு போவாரு. எப்பயுமே தனியா அனுப்பிச்சா அவருக்கு ஒரு பயம். சூதுவாது தெரியாதா? அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமாமா, மோசமான உலகம். எவ்வளவு நேரமா சார் வீடியோ பாக்குறீங்க? நீ அப்லோட் பண்ணதுல இருந்து பாக்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண கூடாது? நீ கேட்கலையே, கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்